டேய் இப்ப என்ன சுகமா இருக்க? மூஞ்ச பார்த்தா டீல அமுக்குன பண்ணு மாதிரி தொங்கிட்டு இருக்குது. அப்படின்னா உனக்கு சுகம்? என்னடா கேட்டா? நானே எங்க தாத்தா செத்துட்டாருன்னு கவலையில இருக்க உனக்கு அவளை கிண்டலா? ஐயையோ, சாரிடா மங்குனி வாயா, எனக்கு தெரியாதுடா. எப்படா உங்க தாத்தா செத்தாரு? அவரு செத்து அவரு செத்து 4 வருஷம் ஆச்சுடா. அட ஓலப்பாயில ஒண்ணுக்கு போனவனே, எரும மாட்டுக்கு எண்ணெய் தேய்ச்ச மாதிரி நான் வேற ஆள ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா அவங்க தாத்தா செத்து 4 வருஷம் ஆகுதுனாலும் அதுக்கு இப்ப எவனாவது உட்காந்து அழுவானடா? அவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கா? நீ தாத்தா செத்ததுக்கு இப்ப வந்து அழுவுற, அதுவும் 4 வருஷத்துக்கு அப்புறம். என்ன வேற கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சுட்டா. மூஞ்ச பாரு, முட்டை போண்டா. ஏய், எங்க தாத்தா செத்தது உனக்கு என்ன அவ்வளவு இதா இருக்கா? எங்க தாத்தா சாவட்டா. என்னது உங்க தாத்தா பவோண்டாவா? டேய், நான் பவோண்டா குடிக்கிறத விட்டு பல நாள் ஆச்சுடா. டேய், நான் பவோண்டா சொல்லடா, பாவண்டான்னு சொன்னடா. சரி இப்ப என்ன, எப்படி செத்தா உங்க தாத்தா சொல்லு. சொல்லலனாலும் சும்மா விட போறது இல்ல, ஒரு பிளான போட்டுட்டேன், சொல்லி தொலை. எங்க தாத்தா தூங்கிட்டு இருக்கும் போதே செத்துட்டாரா? அட பாவி, கனவுல செத்து போயிட்டாரா? நிஜமாவே செத்து போயிட்டாரா? ஐயா, நல்ல சாவதான் செத்துருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது சாவறது எவ்வளவு கொடுத்து வச்சு தெரியுமா? அவன் அடிபட்டு கன்றாவியே சாவான். பார்க்கறதுக்கு கொடுமையா இருக்குது. உங்க தாத்தா தூங்கிட்டு இருக்கும்போது செத்துருக்காரு, எவ்வளவு நல்ல விஷயம். இதை நினைச்சு சந்தோஷப்படுறா நாய். அப்ப எதுக்குடா ஃபீல் பண்ற வெண்பா? எங்க தாத்தா தூங்கிட்ட கார் ஓட்டாரா, 4 பேர் கூட செத்து போயிட்டா. லூசு பயலுங்க. அட பாவி, பேரிக்கார பேண்ட் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சவனே, 4 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா செத்தாருன்னு சொன்னியே, உங்க தாத்தா தூங்கி 4 பேரை கொண்டு போட்டான்னு சொல்லலையாடா? அட பாவி, இதை மறைச்சு விட்டு உங்க தாத்தா செத்ததுக்கு அழுவுறானே. அந்த 4 பேர் குடும்பம் என்னடா பாவம் பண்ணுச்சு? கார் ஓட்ட தெரியாத உங்க தாத்தா தூங்கு மூஞ்சில தூங்கி 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 4 பேர் உயிரை காய பண்ணிட்டா. இதுல வேற ஒரு பெருமை வேற பெருமை. பையே ரோட்டு வர்றப்ப போஸ்டர் ஒட்டி கொண்டாடுறா கொறுப்படுவாயா. இதுக்கப்புறம் நம்ம குடும்ப பெருமையா பேசினா இவன் நம்மளை கொன்னால கொன்றுவான். தூங்கிய நாம முன்ன ஓடிப்படுவான்.